ஹலோ, நான் இப்போ சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சிபிஇ சூப்பர் கிச்சன்லேருந்து நான் உங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு, கொஞ்சம் சிறிதளவு உப்பு, 1/2 கிலோ கோதுமை மாவு, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குங்க. உப்பு நல்லா அப்போ தான் கலந்துக்கணும். ஒரு சொம்பு தண்ணி, கொஞ்சம் தண்ணி, நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்துக்கணும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நல்லா போட்டு நல்லா அடின்னு அடிப்பாங்க நல்லா சாஃப்டாக வர்றதுக்குன்னு. அந்த மாதிரி நம்ம பண்ணவே தேவையில்லை. நல்ல நம்ம பிசைகிற பதத்தில் தான் இருக்குது எதுவுமே. தேவையான அளவு ஆயில். நம்ம எதுக்கு இதில் ஆயில் ஆட் பண்ணனா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுவே போதும் நமக்கு. நம்ம சுடும்போது, நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுக்கும்போது நம்ம ஆயில் சேர்க்க தேவையில்லை. இதில் இருக்க ஆயிலே நமக்கு போதும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆயில் ஊற்றி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கும் போது நல்லா பாருங்கள், இப்போவே நமக்கு இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்ட் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஊறுனுச்சிங்கன்னா இன்னும் நமக்கு சாஃப்டாக வரும். இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இதை பாருங்கள், தேய்ச்சாச்சு, ஈவனாக வந்திருக்கு. வாங்க சப்பாத்தி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இரும்பு வடை சட்டி ஒன்று வச்சுக்கோங்க. இல்லை தோசைக்கல் இருந்தாலும் ஓகே தான். இப்போ கல் சூடு ஏறினதும் நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், தோசைக்கல் சூடு ஏறிடுச்சு. நம்ம சப்பாத்தி போட்டுக்கிட்டோம். இந்த மாதிரி மாற்றி திருப்பி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம ஆயிலே சேர்க்கலை. நல்லா சாஃப்ட் கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன துணியை இந்த மாதிரி சுருட்டி எடுத்து நம்ம இப்படி தொட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி அழுத்தி எடுக்கும்போது எல்லா பக்கமும் ஈவனாக ஒரே மாதிரி வேகும். பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கணும். எல்லா பக்கமும் அழுத்தி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வேகும், சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். பாருங்கள், நம்ம சாஃப்ட்டு சப்பாத்தி ரெடி. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். இது குழந்தைங்க கூட சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் நாங்கள் ஊற வச்சோம். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு சாஃப்ட் நமக்கு கிடைக்கும்.
ரொம்பவும் கிடைக்கும். நம்ம ஆயில் சேர்க்கவே இல்லை, நம்ம அதில் சேர்த்த ஆயிலே போதும் நமக்கு. நீ பாருங்க, நல்ல பாருங்க சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்ம பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம், எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சாஃப்ட் இருக்குது இதில். நம்ம சாஃப்டான டேஸ்டியான சப்பாத்தி ரெடி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளைன் குருமா வச்சுருக்கேன். அது ஒரு நாள் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்காதவங்க பாருங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை பாருங்கள். மீண்டும் ஒரு முறை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம சாப்பிடலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட் இருக்குது பாருங்கள். நல்லா ப்ளைன் குருமா வச்சு எல்லாருமே சாப்பிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலையும் யார் வேணாலும் சாப்பிடலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.